நெல்லை தேவர்குளம் காவல் நிலையத்தில் பொய் வழக்குகள் பதிவு செய்வதாக புகார் எழுந்துள்ளது. தேவர் சமூகத்தினரை குறிவைத்து அதிக அளவில் பொய் வழக்குகள் பதிவு செய்வதாக புகார். காவல் உதவி ஆய்வாளர்கள் அருள்ராஜ், பவுல் மீது குற்றம் சாட்டி நெல்லையில் போராட்டம். தேவர்குளம் காவல் நிலையத்தை முற்றுகையிட உள்ளதாக 9 கிராம பஞ்சாயத்துகள் முடிவு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக போராட்டம் நடத்த வந்தவர்களை கைது செய்தது காவல்துறை. நெல்லை தேவர்குளம் காவல் நிலையத்தில் பொய் வழக்குகள் பதிவு செய்வதாக அதிகமாக புகார் எழுந்துள்ளதால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேவர் சமூகத்தினரை குறிவைத்து மட்டும் பொய் வழக்குகள் பதிவு செய்வதாக புகார் எழுந்துள்ளது. காவல் உதவி ஆய்வாளர்கள் அருள்ராஜ், பவுல் மீது குற்றம் சாட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக போராட்டம். தேவர் சமூகத்தினர் மீது பொய் வழக்குகள் எஸ்ஐக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். போராட்டம் நடத்த வந்தவர்களை கைது செய்து அப்புறப்படுத்தியது காவல்துறை. ஜாதி வரி பிடித்த பவுலை, ஜாதி வரி பிடித்த பவுலை, ஜாதி வரி பிடித்த கார்த்திகை, ஜாதி வரி பிடித்த எஸ்பிசிஐடி கார்த்திகை, வேணுமுடியே போராட்டம் நடத்த விடாமல் நம்மளை திருடி அரசுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உயரதிகாரிகளுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணுறோம். அதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை. மொத்த உங்களத்தில் மக்களும் நீங்கள் முடிவு பிடிக்குங்க. உங்களுக்காக நம்ம போராட வந்திருக்கோம். வேறு எந்த ஒரு இல்லீகல் இதுவும் பண்ணுறதுக்கு நம்ம வரலை. அதனால தான் முன்னுக்கூட்டியே வந்தது. அப்படி இல்லைனா வீட்டில் காலையில் கிளம்பியிருப்போம். ஆனால் நான் தங்கியிருக்கிறதுக்கு என்னை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சுற்றுவட்டார தென்காசி மாவட்ட பொறுப்பாளர்களும் அந்த மக்களும் மொத்த தேவமார் மக்களும் நீங்கள் முடிவு பிடிக்குங்க. உங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க. சார், உங்களுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணதுனால கைது பண்ணாங்களா, இல்லை பட்டாளன்ல இருந்து கைது பண்ணியிருக்காங்களா சார்? இல்லை, பட்டாளன்ல இருந்து கைது பண்ணியிருக்காங்க. சொந்தக்கார வீடு, பெரிய பையன் வீடு, அங்கே தங்கியிருந்தோம். அதனால் அவங்க பிரிவென்ட் அரெஸ்ட்னு சொல்லி அவங்க கைது பண்ணுறாங்க. சரி, காவல்துறையோட கோஆப்ரேட்டிவ் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. மொத்த மக்களும் அடுத்தல நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மற்றபடி நம்ம இல்லீகல் ஆக்ட் எந்த இது இல்லை. அவங்களுக்கு அதாவது எப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம வந்தோம். உங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்தோம். அவங்களுடைய குற்றத்தை சொல்றதா ஸ்டாலின் அவர்கள், மு க ஸ்டாலின் அவர்களே நான் ஏற்கனவே சொல்றது தான். கடந்த ஆட்சியில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் ஆட்சி விட்டு நீக்கியிருக்கோம். இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க.